மருத்துவர் அர்ஜுனா ராமநாதனை என்ன செய்யலாம்? அண்டு பல தலையடி என்னட்டயும் கேட்கிற ஆட்கள் நெறைய பேர் இருக்கணும். ஒரு படுவான்கரையைச் சேர்ந்த தென் தமிழுள்ள ஒரு ஆள் விஜய் அ லண்டன்ல இருக்கிறார். அவர் பிறகு சற்று முன்னமும் என்ட்ட ஃபோன் பண்ணி மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைக்கு நாடாளுமன்றத்தில கதைச்சது நல்லா இருந்தது. ஆனால் இவன என்ன செய்றது? இந்த நேரம் என்ன செய்வான் பாவி என்று தெரியாதுன்னு சொல்லி கதைச்சிருந்தார். இப்ப என்ன பொறுத்தளவுல அர்ஜுனாவுக்கு ஆதரவா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அது ஒரு கஷ்டமான கேள்வியும் இல்ல, தவறான கேள்வின்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப அர்ஜுனா தமிழ் இனத்தில பிறந்த ஒரு உறுப்பு. ஒரு அங்கம். அப்ப நாங்கள் வள்ளுவர பின்பற்றுன்றோம். திருக்குறள் தான் எங்களுடைய அ அறநூல் என்று சொல்லி சொல்றோம். தமிழீழ தேசிய தலைவர் அதைத்தான் பின்பற்றினவர். நாங்களும் அப்படித்தான் செய்யணும்னு சொல்றோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவனுக்கு பேச்சு சுதந்திரம் அதெல்லாம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற உரிமை எல்லாம் இருக்குன்னு பேசுகிறோம். அதே நேரம் நாங்கள் ஒரு உயர்வற்ற சமூகம். ஆரோட என்ன கதைக்கோணும், அம்மாவோட என்ன கதைக்கோணும், துணைவியாரோட என்ன கதைக்கோணும், இப்படியான விஷயங்களை எல்லாம் தெரிஞ்ச அ ம மக்கள் நாங்கள் ஒரு பண்பான ஒரு வித்தியாசமான அதாவது பண்பாடுன்றது எங்களுடைய உள் மனசுல இருக்கிறன்ற விஷயம் பார்க்குறோம். அப்ப மருத்துவர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு தமிழினத்தில ஒரு உறுப்பு. அதனால கிட்டத்தட்ட உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு அ தமிழினத்தில ஒரு பிள்ளை வரும். என்னையோ உங்கள மாரி ஒரு பிள்ளை. அப்ப ஒரு பிள்ளை தவறு செய்தா அந்த தவற தண்டிக்கோணுமே தவிர, அந்த தவற நாங்க விமர்சிக்கோணும். அதத்தான் தண்டிக்கோணுமே தவிர, பிள்ளையே இல்ல. பிள்ளை எங்கட பிள்ளை. தெரியும் தானே? இந்த தவறு தான் பிரச்சனை ராசா. நீ அங்கால பக்கத்து வீட்டுக்கு கல்லால் எறியக்கூடாது, மாங்காய்க்கு கல்லால் எறியக்கூடாதுன்னு அந்த செயல தான் நாங்கள் சொல்லி திருத்தி எடுக்கோணுமே தவிர, பிள்ளைய தண்டிச்சோம்ன்னு சொல்லி சொன்னால், பிள்ளை எங்கட பிள்ளை. பிற பிள்ளை இன்னும் பிரச்சனையா போயிடும். சரிதானே? அதே மாரி தான் மருத்துவர் அர்ஜுனாவும் தமிழினத்தில ஒரு ஆள். அப்ப அவர் நல்லது செய்யும்போது நீங்கள் தட்டி குடுக்கலாம். அதே மாரி அவர் இப்ப என்ன செய்வாருன்னு இந்த கொன் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாரி அவர் என்ன தவறான விஷயங்கள சொன்னா, "நீ பக்கத்து வீட்டுக்காரன பிறந்தியா?" அப்படின்னா, அதுகளுக்கு நீங்கள் பெருசா அட்டென்ஷன் குடுக்கக்கூடாதுன்னு சொல்லிவிடும். அதாவது ஆட்கள் அதுக்கு நீங்கள் ஒரு உணர்ச்சிய காட்டக்கூடாது. அதுக்கு கல்லால் எறிய போகக்கூடாது. அத தண்டிக்க போகக்கூடாது. அல்லது அது பேசக்கூடாது. அப்ப பேசாம நீங்க கண்டுக்காம விட்டீங்கன்னா, "ஓ! இது உங்களுக்கு பிடிக்குதில்ல." அப்ப நல்லது சொன்னா தான் திரும்ப திரும்ப பிடிக்குமாண்டு. இந்த அ ம நாய் பழக்கிறவர்கள பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா, அவைகள ஆரம்பத்தில சொல்லுவினம். அது பழக்கவழக்கத்துக்கு தான் நான் சொல்றேன். அதனால அவர தவறா நான் ஒப்புறேன்னு சொல்லி ஒரு இதுவும் சொல்லாது. நாய் வீட்டுக்குள்ள மூத்திரம் மேய்ஞ்சிட்டா, "ஓ பேட் பாப்பி, பேட் கேர்ள்ன்னு" போட்டு குடுக்கோணுமாண்டு. அது போய் வெளியில மூத்திரம் மேய்ஞ்சிட்டேன்னா, "ஓ நல்ல இட்ஸ் எ குட் பாப்பி" அதாவது நல்ல அதுன்னு சொல்லி இந்த வெள்ளைக்காரர்ட்ட வீடியோ பார்த்துக்கிறத சொல்றேன் நான். அப்ப அதுக்கு ஒரு சின்ன துண்டு நல்ல சாப்பாட குடுத்து, அத ஊக்குவிக்கணும். அப்ப தொடர்ந்து அது நல்லது செய்யும். அது மாரி தான் பிள்ளைகளுக்கும் நம்மோட பிள்ளைகளும் நல்லது செய்யும்போது, அவைகள நாங்கள், "ஓ ராசா சும்மா நீ அந்த மாரி இப்படித்தான் இருக்கோணும். நீ இப்படி செய்து யாராவது தடுத்திருந்தாங்கன்னா, உலகம் எதிர்த்தாலும் அப்பா நிப்பேன் பின்னால, அம்மா நிப்பா பின்னால. எங்கள தாண்டி தான் உனக்கு யாராவது என்ன செய்ய முடியும்." அப்படி நாங்கள் நல்லது செய்யல மு அ நல்ல உசார் குடுக்கணும். அப்பதான் பிள்ளையும் தன்னம்பிக்கையோட வரும். அது மாரி தான் மருத்துவர் ராமநாதனுக்கும், அர்ஜுனாவுக்கும் நான் நினைக்கிறேன். அவர ஆதரிக்கிறதா, இருக்கிறதான்றதெல்லாம் அது தவறான செயல். அவர் நல்லது செய்தார்ன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் ஆதரிக்கலாம். "மோகன் ராசா நீ நல்ல விஷயம். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில பேசினான்ட்டு." இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டணும் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இருக்கிறோம் இப்போ ஒரு இன அழிப்பின்ற ஒரு அச்சத்தில இருக்கிறோம் என்ன. அப்ப நம்முடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எல்லாம் அறிவார்ந்து பேசுவார். அவர் மூளையால பேசுவார். அவர்ட்ட பேச்சுக்கள நான் ரசிக்கிறது இருக்குது. அதே நேரம் ராமநாதன் அர்ஜுனா நாங்கள் ஒரு அச்சத்தில இருக்கிறோம். அதாவது நாங்கள் ஒரு ட்ரோமாவில இருக்கிறோம். ஒரு பயத்தில இருக்கிறோம். எங்கட மக்கள் எல்லாம் அங்க ராணுவ ஆக்கிரமிப்பில ஒரு மக்களுக்கு 10 ராணுவம் என்ற ரீதியில அங்க இருக்கிறோம். அப்ப அங்கத்த அம் அம் களச்சூழல் அங்க போய் நான் பார்த்தவன் அடிப்படையில சொல்றேன். அவைகளுக்கு அதாவது ஒரு பயம். அப்படி பயமுறுத்தப்பட்டிருக்கு. டெரரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. பயங்கரவாதத்த பாவிச்சு டெரரைஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த மக்கள. கொத்து குண்டல் அது இதெல்லாம் அடிச்சு அவைய பயப்படுத்தியிருக்கு. அப்ப அவைகளுக்கு ஒரு நம்பிக்கை குடுக்கணும். அப்ப நம்பிக்கையோடு இவ்வளோ காலமும் யாராவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எத்தன பேர் இருக்கணும். யாராவது ஒருவர் தேசிய தலைவர்ன்றாங்க. இப்ப நாடாளுமன்றத்தில காய்ச்சானா, 7 மணி நேரம் என்ன சுட்டு பாருன்னு காய்ச்சானா, அல்லது தலைவர் பிரபாகரன்ன்ற பேர சொன்னாலே
சுட்டு போடுவாங்க, ஓடி ஒளிச்சிரணும்ன்ற ஒரு நிலையில, வாய் துறக்கக்கூடாதுன்ற நிலையில தான் அ இது ராமநாதன் அர்ஜுனா வந்து ஒரு நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகி மட்டும் இருந்தது. அப்ப அங்க போய் அதெல்லாம் பேசின அப்புறம் அத விடச்சாச்சு. அது ஒரு சின்ன விஷயம். சிங்கள மக்களுக்கே அது ஒரு சின்ன விஷயமா போச்சு. முதல் தரம் பிரபாகரன் தேசிய தலைவர், போராட்டம், விடுதலை புலி என்று சொன்னோன, ஆகுகொண்டு பொங்கினவை எல்லாம் இப்ப வந்து காணாம போயிட்டன. அப்ப இந்த அர்ஜுனாக்கு இந்த டெக்னிக்குகள் தெரியும். ஒரு விஷயத்த கண்டா பொங்கி எழுவினம். அத திரும்ப சொல்லும்போது, அது கொஞ்சம் உடைஞ்சு போயிரும். அப்புறம் திரும்ப செய்யும்போது, அது இன்னும் கீழ போயிரும். அதே மாரி தான் நீங்க பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி தாக்குதல் 23 ராணுவத்தினர வந்து 13 ராணுவத்தினர வந்து ஜூலை 23ஆம் தேதி விடுதலை புலிகள் கண்ணிவெடி தாக்குதல்ல கொல்லும்போது, பெரிய இனக்கலவரத்த ஜேஆரோ இந்த எல்லாம் தூங்கி விட்டுச்சுனாம். அதுக்கு பிறகு திரும்ப திரியாயில கண்ணிவெடி வச்சாங்க. திரும்ப திக்கத்தில வச்சுச்சுனாம். எத்தனையோ ராணுவ முகாம் எல்லாம் அடிச்சினம். ஆனரவை அடிச்சு ஆயிரக்கணக்கான ராணுவத்தினர் போச்சுனம். திரும்ப இனக்கலவரம் வந்துச்சா? இல்ல. அப்ப இப்படியான விஷயங்கள். அதாவது அச்சப்படுற நீ அதாவது எங்களுக்கும் சொல்லுவேன். நீ அச்சப்படுற விஷயத்த திரும்ப திரும்ப செய். அப்பதான் அந்த அச்சம் இல்லாம போகும். அது மாரி ராமநாதன் அர்ஜுனா வந்து சில விஷயங்கள பேசுறார். அத வந்து நாங்கள் நல்ல விஷயங்கள ஏத்துக்கொள்ளணும். மற்ற விஷயங்கள கண்டுக்க கூடாது. அப்ப ராமநாதன் அர்ஜுனாவில இருக்கிற நற்பண்புகள வந்து நாங்க வரவேற்கணும் கூடாது. அதாவது தவறான பார்வை, தவறான சொற்பிரயோகங்கள் இதுகளெல்லாம் வந்து நாங்கள் அ அத மெல்லவா ராசா இது இப்படி செய்யக்கூடாது ராசா, அப்படி இப்படின்னு சில நேரம் எல்லாரும் சொல்லக்கூட திருந்தக்கூடும். அது சில நேரம் மோசமாவும் இனி வருங்காலங்கள்ல வரக்கூடும். நான் இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லி போட்டு விடுறேன். என்னன்னு சொல்லி சொன்னால், நம்முடைய இயக்குனர் பாரதிராஜா, அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று செய்தவர் என்னன்னா, நீ நெ நீர்வேலியோ நெய்வேலி நிலக்கரி மின்சாரத்த வந்து தமிழ்நாட்டுக்கு குடுக்கக்கூடாது. அதாவது கர்நாடகாவுக்கு குடுக்கக்கூடாது. ஏன்னா கர்நாடகா வந்து தண்ணிய தாராங்களே இல்ல, தொறந்து விடுறாங்களே இல்லைன்னுட்டு அதுக்கு எதிரா ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்தவர். செய்யும்போது இந்த கலைஞர் கருணாநிதி இருக்குல்ல, அவர் ஒரு எப்பவும் வந்து ஒரு சவுனி வேலை மாரி தானே செய்றாரு. செய்து பாரதி ராஜாவ மனநோக பண்ணி, பாரதி ராஜாக்கு எதிரா வந்து இயக்குனர் அதாவது இவர் அறிமுகப்படுத்தின அ ராதிகா. ராதிகாவ வந்து வேற ஒரு படத்தில ஹீரோயினா அறிமுகப்படுத்தி இருக்கிறார். நாயகியா அறிமுகப்படுத்தினது முதல் முதல் அறிமுகப்படுத்தின அவர் தான். அப்ப அவ வந்து பாரதி ராஜாவுக்கு எதிரா எல்லாம் பேசினா. பேசினோனே ஒரு நிருபர்கள் என்ன மாரி பத்திரிகையாளர் ஒரு நாள் கேள்வி கேட்பினோம். "என்ன நீங்கள் அறிமுகப்படுத்தின ராதிகாவை வந்து உங்களுக்கு எதிரா பேசுறான்னு" சொன்னோனே, அவர் சிரிச்சுக்கொண்டு சொல்லுவார். "நாங்க வளர்த்த புள்ள தலைக்கு மேல தூக்கிக்கல. மூத்திரம் பெஞ்சிட்டு தான்டா தூக்கி அறிய முடியும். எங்கட புள்ள." அப்ப அந்த விமர்சனங்கள சிரிச்சுக் கொண்டு கடந்து போறோம். அது மாரி தான் அ ராமநாதன் அர்ஜுனாவுக்கும் வந்து நாங்கள் சில விஷயங்கள பார்ப்போம். சில விஷயங்கள புதுசு புதுசா தான் பரிசீலிச்சு பார்க்கோணும். திரும்ப திரும்ப பழைய எம்பி மார போட்டு போட்டு அதே அரைச்ச மாவையே திரும்ப அரைச்சு கொண்டிருக்கிறது. இப்ப பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னா, இன்னும் ஒரு விஷயம் வந்து அர்ஜுனாவுல எனக்கு நல்லா பிடிச்சது என்னன்னு சொல்லி சொன்னால், இவ்வளவு காலம் நாங்கள் தமிழ்நாட்டு திரைப்படங்கள பார்த்து தானே கைதட்டி கொண்டிருந்த நாள், அர்ஜுனா ராமநாதன் வந்து சாவச்சேரி பிரச்சனைக்கு பிறகு அவம்பாவி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பிரச்சனைய கு பொ கு பா பார்த்து, அங்க பார்த்து கொண்டிருக்கிற தன்னை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டார். அதுதான் நான் நினைக்கிறேன், இந்த பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிறந்த யானைன்னு இவங்களுக்கு நடுவுல நல்லது சொன்னோனே பார்க்குறாங்களே இல்ல, ஒருக்கா கூடாதுன்னு சொல்லி பார்ப்போம். அல்லது வேற வேற விசற்காய்கள் எல்லாம் சொல்லி பார்ப்போம். மன்னிக்கோணும். அண்டு பார்க்குறார். இதே மாரி இது அமெரிக்கன் குணமும் இருக்குது இதுக்குள்ள. என்ன அவர் வந்து கொஞ்சம் மேலைத்தேய கலாச்சாரங்களுக்கு ஒரு கவரப்பட்டவர். அமெரிக்காவுல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு 2 பிரச்சனை எந்த நேரமும் ஓடிக்கொண்டிருக்கும். CNNல 2 பிரச்சனை. யாரோ ஒரு செத்த இதையாவது கொண்டு வருவான், அல்லது ஈராக்குக்கு அடிக்கிறேன், அல்லது இந்த நேரம் ஓடிக்கொண்டிருப்பான்டா, இப்பவும் வந்து தாங்கள் லைம்லைட்ல இருக்கணும்னு சொல்லி அமெரிக்காவுக்கு விருப்பம். அது மாரி தான் இவருக்கும் இப்படி ஒரு சிக்கல் இருக்கு. ஆனால் எங்கட ஊர்ல நாங்கள் வந்து அத ம் நல்ல விஷயங்கள பார்ப்போம். கூடாத விஷயங்கள கடந்து போவோம். நான் முழக்கந்திரு நாமார்க்கும் குடியெல்லும் நம்மனை அஞ்சுவோம் மக்களே! வாழ்தல் இனிது. வணக்கம்.